ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்கும் உனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நான் அதிசயத்தை நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது நான் சொல்றது எல்லாமே உனக்கான வாக்கு தான். அதனால தான் நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் உனக்கு இருக்கிறதாலேயே இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். எந்த விஷயத்திலும் எல்லாரிடமும் ஒரு கனிவான அணுகுமுறையை வச்சுக்கோ. நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஆணவமும் அகந்தையும் கொள்ளாமல் எல்லாரிடமும் எளிமையாக, பணிவாக, பொறுமையாக, பொறுப்பாக நடந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக மாறிடும். சும்மா எல்லார்கிட்டையும் கத்துறதாலேயோ சண்டை போடுறதாலேயோ இங்கே எதையுமே மாற்ற முடியாது. யாரிடமாவது நீ சண்டை போடும்போது, அவங்க கிட்ட கத்தி பேசும்போது அவங்க உனக்கு எதிரானவர்களாக, எதிரிகளாக மாறி போயிடுவாங்க. அனுசரணையும் பொறுமையும் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் சிரிச்ச முகமா, எல்லா விதத்திலும் பொறுமை கொண்டு அனுசரித்து போக கற்றுக்கோ. எப்போதும் உன் முகத்தில் புன்னகை இருந்தாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேர்ந்துரும் என் தங்கமே. ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசிச்சு அதற்கான செயலில் ஈடுபடு. எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் சரியாகாது. அதை எப்படி மாற்றணும்னு யோசித்து செயலில் களமிறங்கு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். வீணாக கவலைப்பட்டு நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தா அது உன் வாழ்க்கையில் பேரழிவையும் பெருந்தோல்வியையும் கொடுத்துடும். அதனால் எதுக்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட தைரியமாக, உற்சாகமாக வாழத் தொடங்கு. யாராவது உன்னை கோவப்படுத்தி, உன்னை உசுப்பேற்றி அவங்க காரியத்தை நல்லபடியாக சாதிச்சுக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக குற்றவாளி தான். அப்படிப்பட்டவர்கள் உன்னை தப்பான ஆளாக காட்ட நினச்சா நீ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதே என் செல்லமே. உன்னை கோவப்படுத்தணும், சண்டை போட வைக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் முன்பாக நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கோபப்படாமல் பொறுமையாக கையாள கற்றுக்கிட்டீன்னா எப்படி பெரிய பிரச்சனையும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும். அமைதியும் பொறுமையும் தான் ஒரு மனிதனுக்கு உலகை ஆளுவதற்கான வெற்றிக்கான ரகசியம். நீ எது வேணும்னு என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு நின்னியோ, கண்ணீர் வலிந்தோட தொழுதாயோ, எதை வேணும்னு பிரார்த்தனை செய்தாயோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் என் தங்கமே. நம்பிக்கையோட உன் முயற்சியை நீ செஞ்சினா மற்றதையெல்லாம் இந்த சாயப்பாவே முடிச்சு கொடுப்பேன். உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நல்ல பழக்க வழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நன்மையோ தீமையோ அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவங்கள் தான் உனக்கான மிகப்பெரிய சொத்து. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது உனக்கு கொடுக்குற அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை வரக்கூடிய நாட்களில் எப்படி வாழ்கிறதுன்றதை புரிந்து நடந்துக்கோ. உன் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த சூழ்நிலையை சரி செய்ய தயாராகு. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் தானே தவிர அது தடைக்கற்கள் அல்ல. உனக்கு மன அழுத்தம் வரும்போதும், மன கஷ்டம் வரும்போதும் அதிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த சாயப்பா இருக்கேன். நீ எல்லா விஷயங்களிலும் என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு எது சரியோ எது நல்லதோ அதை நான் உன் கைகளில் கொடுப்பேனேன்னு செல்லமே. ஒரு சின்ன கல்லுன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன கூழாங்கல். அதை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல் மட்டும்தான் தெரியுமே தவிர கல்லுக்கு பின்னாடி இருக்கிற எதிரில் இருக்க எந்த பொருளும் தெரியாது. அதே போல தான் சின்ன பிரச்சனையை நீ மனசுக்கு மிக அருகில், மூளைக்கு மிக அருகில் நெருக்கமாக வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற எந்த விஷயமும் உன்னால் யோசிக்கவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. நல்ல விஷயங்களும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் கூட நீ தவற விட்டுருவேன். அதனால தான் கண்ணீர் கூட சிந்தாதன்னு நான் சொல்லுவேன். கண்ணீர் சிந்தும் போது, கண்களில் தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீ இழக்க நேரிடும். எதுக்காகவும் கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சு அடுத்தவங்களுக்கு இப்படி நடந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்பேன்றதை யோசிச்சு அதை உன் வாழ்க்கையில் செஞ்சிடு. உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது
நீ எதுக்காக பெருசா பூதாகரமா யோசிச்சு வருத்தப்படணும்? கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையில உயர்வை உண்டாக்குவேன். மகிழ்ச்சிங்கிறது ஒரு நல்ல அனுபவம். அந்த அனுபவத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கான புது புது வாய்ப்புகளை இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நீ எதை நினைச்சு ஏங்கி தவிக்கிறாயோ அது எல்லாமே நடப்பதற்கான சூழல் உனக்கு உருவாகும். ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக வாழ தயாராகு. உன்னுடைய இறை பக்தியும் நம்பிக்கையும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நடக்கவே நடக்காது நீ நினைச்ச விஷயத்தை கூட நான் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் அல்லது நீ அதை விட்டு விலகினாலும் உன் போராட்டத்துக்குரிய பலன்களை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு செல்லவே. ஓ மனசுல நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவது உறுதி. உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. கொஞ்சம் அமைதியாக உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனையோட இரு. ஒவ்வொரு நொடியும் நிச்சயமா நீ மனசு வச்சு நான் உன்னால ஜெயிக்க முடியும். அதுக்கு நீ நிதானமா யோசிக்கணும். ஒவ்வொரு நொடியையும் நீ நிதானமா கவனமா பொறுமையா யோசிக்கும் போது வரக்கூடிய காலங்கள் உனக்கான வெற்றி காலங்களாகவே இருக்கும். சில இடங்கள்ல சில பேர்கிட்ட போய் விளக்கம் சொல்வதை விட பேசாம அமைதியா இருந்துடு. காலம் அனைத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கும். நீ அவங்க செஞ்ச தவறை சொல்லாமலேயே அவர்களுக்கு புரிய வைக்கும் சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுக்குறேன். அப்போது அவங்க தன்னுடைய தவறை நினைத்து வருந்தும் சூழ்நிலை உருவாகும். அது வரைக்கும் பொறுமையா காத்துரு. தப்பு செஞ்சுட்டு என்னமோ அவங்க எல்லாத்தையும் சரியா செய்கிறவங்க மாதிரி அடுத்தவங்களே குறை சொல்லும் மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப எதை யோசிக்கிறியோ, எதை நினைக்கிறாயோ, எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை தந்துடுறேன். உன் கூட நான் இருந்து உனக்கான நல்லதை செய்து தரும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா நீ அவங்கள மன்னிக்கும் போது நானும் உன்னுடைய பல தவறுகளை மன்னிப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. தப்பு செய்கிறவங்களை மன்னிக்கிறது நல்ல விஷயம். அதுதான் தெய்வ குணமும் கூட. நீ அடுத்தவங்களை மன்னிக்கும் போது அது உனக்கு மிகப்பெரிய அமைதியையும் மிகப்பெரிய மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கூட கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் மனசுக்கு நிம்மதியை தர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அதற்கான அதிசயத்தை தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் சின்னஞ்சிறிய செயல்களின் தொகுப்பு தான். நீ எப்போதும் உறுதியான திடமான மனசோட தளராமல் தைரியமாக இரு. எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி முயற்சி செய்கிறாயோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைச்சே தீரும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உன்னை நீயே மாற்றிக்கோ. நீ நேர்மையான வழியில் போகும்போது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையாய் நேர்மையாய் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ. உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு மனக்கலக்கம் கொள்ளாதே. எப்போதுமே ஓம் சாய்ராம் நீ என் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தாலே நிச்சயமாக நீ முன்னேறுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி நீ மன மகிழ்ச்சியோட சந்தோஷமான வாழ்க்கையை ஒற்றுமையாய் வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியோட சந்தோஷம் பெருக நீ வாழுவாய் என் தங்கமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்க்கையில் உயர விரும்புபவர்களுக்கெல்லாம் அந்த வானம்தான் எல்லை. உனக்கான வாய்ப்பு வரும்போது வரட்டும். அது வரைக்கும் உன் செயல்களை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கான தகுதிகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுக்குறேன். நீ நேர்மறையாக நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தடைகள் இருக்கவே விடமாட்டேன். உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. நீ கண்ணீரோடு எதை விதைத்தாயோ அதையே மிகுந்த மன மகிழ்ச்சியோட பெறப்போற.
கண்ணீர் வடிச்சுக்கிட்டே என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நிச்சயமாக உன் எதிர்காலம் சிறப்பானதாகவே இருக்க போகுது. நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமா நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. எத்தனை தடைகள், இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாம நதியை போல வளைந்து உனக்கான பாதையை உருவாக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் இலக்குங்கிற கடல்ல நிச்சயமாக நீ கலப்பாய். இறை நம்பிக்கை கொண்டு வாழும் உனக்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் எதையும் இலவசமாக செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லாருக்கும் முன்னாடி போய் முதல்ல உதவி செய்கிற. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்காக நீ கவலைப்பட்டு கலங்கி அக்கறையோடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய நினைக்கிறேன். அதுக்கான பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பல மடங்காக திரும்ப பெறுவாய். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னு நினைக்கிறதால தான் நான் உனக்கான நல்ல மனசை கொடுத்து வந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறேன். உன் நல்ல மனசை நீ இன்னும் அதிகப்படுத்து. யாரிடமும் உதவியை எதிர்பார்த்து நிற்காம உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உனக்கு எல்லாருமே வந்து உதவி செய்ய தயாராக இருக்கும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் என் செல்லமே. சில மனிதர்களுக்கு நான் அழகான வைரக்கல்லை, மாணிக்க கல்லை கையில் கொடுத்தாலும் அவங்க அலட்சியமா அதை சாதாரண கூழாங்கல்னு நினச்சி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. உன் வாழ்க்கையிலையும் நான் நித்தமும் பல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அலட்சியமாக இருந்து மிகப்பெரிய வாய்ப்புகளை இழந்துடாம ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க வச்சுக்கோ. விழிப்பு நிலையில் உஷாராக கவனமாக நீ இருந்தீனாலே ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிட முடியும். இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு விஷயமும் காசு இல்லாமல் சும்மா கிடைக்காது. கடுமையான உழைப்பும் தளராத ஊக்கமும் மன உறுதியும் கொண்டு வாழும் உனக்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை காட்டுறேன். என்னை பரிபூரண சரணாகதி அடைந்த உன்னை கண்டிப்பாக நான் உயர்த்தி பிடிக்கிறேன். எந்த விஷயத்தையும் அடையணுன்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதை பெறுவதற்கான தகுதியும் கிடைச்சதை தக்க வச்சுக்கிற தைரியமும் இருக்கணும். நானும் உனக்கு கொடுத்த வலிமையோட வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள தயாராகு. வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு நீ உன் தகுதியையும் திறமையும் உயர்த்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் விலாசத்தை விசாரித்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும். அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை பெற தயாராகு. எப்போதுமே நீ பேசுகிற வார்த்தைகளில் உண்மை இருக்கட்டும், நீ செய்கிற செயலில் நேர்மை இருக்கட்டும் என் தங்கமே. அடுத்தவங்கிட்ட பேசும்போது அன்பா அமைதியாக பேச பழகு. அதிகாரமாக பேசுவதை நிறுத்திக்கொள். எல்லாரிடமும் நன்றி உள்ள பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடி. உன்னுடைய கடமை என்னவோ, பொறுப்பு என்னவோ அதை உணர்ந்து செயல்படு. உன் மதிப்பை நீ தான் உயர்த்திக்கணும். அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் விமர்சிப்பதையுமே வேலையாக கொண்டு வாழ வேண்டாம். யார் மனசும் காயப்படுற மாதிரி நடந்துக்காம எல்லாரையும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் அரவணைத்து செல்ல அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்துடு.